சிவகுமார் டிராயிங் மாஸ்டர், ஊர் பெயர் இல்லை. இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, சுக்கிரன் புதன் ஆகிய கிரகம் அஸ்தங்கத்தில் சூரியனுக்கு முன்பாக அல்லது பின்புறம் மறைந்து இருக்கிறதா என எப்படி கண்டுபிடிப்பது? சூட்சமம் இருந்தால் சொல்லுங்கள் ஐயா. இதற்கு பலன் வேறுபடுமா? சுலபமான கேள்விதான் இது. அவரே தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் சூட்சமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாரத்திலேயே வந்துடும், சாரத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம். சுக்கிரன் புதன் மட்டும் இல்லை, மற்ற 3 கிரகங்கள் செவ்வாய் குரு சனி இவர்களுக்கும் இது பொருந்தும். இந்த 5 கிரகங்களுக்கும், செவ்வாய் முதல் கொண்டு சனி வரையிலான 5 கிரகங்களுக்கும் இந்த கேள்வி பொருந்தும். இவர் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் மட்டும்தான் கேட்டிருக்காரு. ஆனால் மற்ற கிரகங்களும் சூரியனுடன் முன்பின் நெருக்கமாக இருக்கும் பொழுது அதுவும் அஸ்தமனமாகும். அஸ்தமனமாகும் அப்படிங்கிற ஒரு சொல்லை இவர் அஸ்தங்கதம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அஸ்தங்கதம் என்றாலும் அஸ்தமனம் என்றாலும் ஒன்று தான். அஸ்தமனத்தை தான் அஸ்தங்கத தோஷம் என்று சொல்வது. அப்போது சாரத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாமே. முன்னால் இருக்கா பின்னால் இருக்கா அழகாக தெரிஞ்சுக்கலாமே. அதில் ஒன்றும் சூட்சமே கிடையாது, ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூரியன் அஸ்வினி 2ஆம் பாதத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் இதுக்கு பதிவை பார்க்குறவங்க கேட்குறவங்களும் புரிஞ்சுக்கலாம். அஸ்வினி 2ஆம் பாதத்தில் சூரியன் இருக்கார். அப்போது அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இந்த 5 கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? சூரியனுக்கு பின்புறமாக இந்த 5 கிரகங்களில் அந்த அஸ்வினி 1இல் இருந்தால், அஸ்வினி 2இல் சூரியன் இருக்கார், அஸ்வினி 1இல் புதன் இருக்கார் அல்லது சுக்கிரன் இருக்கார், மற்ற கிரகங்கள் செவ்வாய் குரு சனி இருக்காங்க அப்படின்னா பின்புறம் இருக்கிறார்கள், சூரியனுக்கு பின்புறமாக அஸ்தமனத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தமாயிடும். சாரத்திலே வந்துடும். நீங்கள் இதுக்காக ஒன்றும் பெரிய சூட்சம கணக்கெல்லாம் இதுக்கு ஒன்றும் தேவையே இல்லை, சர்வ சாதாரணமாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, சூரியன் அஸ்வினி 2இல் இருக்கும்போது அஸ்வினி 3இல் இந்த 5 கிரகங்கள் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்குன்னாக்க அது அஸ்தமனம் சூரியனுக்கு முன்னால் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய விஷயமே இதில் ஒன்றும் கிடையாது. அந்த டிகிரி அளவு புத்தகத்தில் இருக்கும். அது புத்தகத்தில் பார்க்குறத விட நீங்கள் பஞ்சாங்கத்திலேயே கொடுத்துருப்பாங்க. எந்த தேதியில் கிரகம் அஸ்தமனமாகும், எந்த தேதியில் உதயமாகும் அப்படிங்கிறது பாதச்சாரத்தில், பஞ்சாங்கத்தினுடைய பாதச்சாரத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாதச்சாரத்தை வச்சியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த கிரகங்கள் சூரியனுடைய சாரத்தை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய சாரத்தை கணக்கு அஸ்தமனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த எந்த கிரகம் அஸ்தமனம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய பாதசாரத்தை பார்த்தோம்னா எத்தனாம் தேதி அஸ்தமனமாக இருக்குது, அப்போது அஸ்தமனமாகும் பொழுது அது என்ன சாரத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது பாதச்சாரத்தில் தெரிஞ்சு போயிடுது. அப்புறம் அஸ்தமனம் உதயமாகும் போது, அஸ்தமனம் நீங்குதுன்னா அதுக்கு உதயம்னு சொல்லி பாதசாரத்தில் கொடுத்துருப்பாங்க. அப்போ உதயம் அப்படின்னு வரும் பொழுது அது எத்தனாம் தேதி உதயம் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்கோம், தேதி கொடுத்துருக்கோம். அந்த உதயம் ஆயிடுச்சுன்னா அஸ்தங்கர தோஷத்திலிருந்து அது விடுபட்டுடுச்சு அந்த கிரகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ரொம்ப சுலபமான விஷயந்தான். சாரத்தை வச்சே நம்ம எடுத்துக்கலாம், பாதசாரத்தில் பார்த்தோம்னாலும் தெரிஞ்சு போயிடும். பஞ்சாங்கத்தில் இருக்கிற பாதச்சாரத்தை பார்த்தோம்னா அஸ்தங்கதமான கிரகம் என்ன தேதியில் அஸ்தமனம் ஆச்சு, எந்த சாரத்தில் அஸ்தமனம் ஆச்சு அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உதயமாகும் பொழுது என்ன தேதியில் என்ன சாரத்தில் உதயமாக இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போது சூரியனை வச்சுக்கோங்க, மையத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் இருக்கிற சாரமாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி
சூரியன் அஸ்வினி 2ல் இருக்கார் அப்படின்னும் போது அஸ்வினி 1ல் மற்ற கிரகம் இருக்குதுன்னாக்க அது அஸ்தமன தோஷம்தான். அப்போ பின்புறத்தில் அஸ்தமனமாக இருக்குது. சரி, இப்போ அஸ்வினி 3ல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த கிரகங்கள்லாம் சூரியன் அஸ்வினி 2ல் இருக்கார். இவங்க 5 பேரும் வந்து யாராவது ஒருத்தர் வந்து அஸ்வினி 3ல் இருக்காருன்னா சூரியனுக்கு முன்புறம் அஸ்தமனத்தில் இருக்காருன்னா அவ்வளோதான் விஷயம். இதில் சூட்சம கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பஞ்சாங்கத்தில் பாதசாரத்தை நம்ம பார்க்கணும். டிகிரி அடிப்படையிலே எடுக்கலாம். அதை விட சுலபம் பஞ்சாங்கத்தில் பாதசாரத்தில் பார்க்கணும். ஏன்னா டிகிரி அடிப்படைக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பாதசாரம் ரொம்ப சுலபம். அதுலேயே பஞ்சாங்கத்தில் பாதசாரத்தில் பாருங்கள் எல்லா விவரமும் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்போ அஸ்தமனம் ஆகுது, அது அஸ்தமனமாகும்போது என்ன சாரத்தில் இருந்தது, உதயமாகும்போது எப்போ உதயமாகும், அப்போ உதயமாகும்போது அது என்ன சாரத்தில் இருந்தது, எல்லாம் பாதசாரம் பஞ்சாங்க பாதசாரத்தில் வந்துடுமே. பூரா கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்களே. பஞ்சாங்க பாதசாரத்தில் வச்சுக்கிட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே. ஒன்றும் சூட்சமெல்லாம் இதில் எதுவுமே இல்லை, சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். கிரகங்களுடைய அஸ்தமனத்தை பஞ்சாங்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாதசாரத்தை வைத்துக்கொண்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் விஷயம். வேறு ஒன்றும் சூட்சமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதற்கு பலன் வேறுபடுமான்னு கேட்டாக்கா, இது எப்படி பலனை நிர்ணயம் பண்ணுறது? நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணணும். நான் எப்படி நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியும்? இது என்ன ஒரு வரியில் பலன் சொல்கிறதா? இல்லையே. ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அந்த ஜாதக அடிப்படையில் அந்த கிரகம் அஸ்தமனமான கிரகம் அதனுடைய லக்னத்துக்கு அவர் சுபரா, யோகரா, பாபரா, நண்பரா, அவர் என்ன ஆதிபத்தியத்தை பெற்றவர், இதையெல்லாம் பார்த்து தானே தீர்மானிக்கணும் பலன் சொல்கிறத. பலன் சொல்கிறது ஒரு வரியில் எல்லாரும் இப்படியே தானே கேட்குறீங்க. ஒரு வரியில் பலன் சொல்லுங்கள், ஒரு வரியில் பலன் சொல்லுங்கள். இதை நிறுத்திக்கோங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இனிமேல் கேள்வி கேட்குறவங்களுக்கும் சொல்கிறேன். இது டக்குன்னு இந்த ஒரு வரியில் பலன் சொல்கிற மாதிரி பலன் சொல்லுங்கள்னு கேட்காதீங்க. சந்தேகத்தை கேளுங்க. சந்தேகத்தை கேட்டிங்கன்னா, இப்போ முதல்ல கேட்டிருக்கிறது சந்தேகத்தை கேட்டிருக்காரு. சரி, இது நியாயம், கரெக்டு. ஆனால் அடுத்து என்ன பண்ணுறாரு? எதுக்கு பலன் வேறுபடுமா அப்படின்னா, பலன் வேறுபடும் தான். அது எப்படி பார்க்கறது? எதை வச்சு பார்ப்பீங்க? ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும். ஜாதகம் அங்கே அவசியம். ஜாதகத்தை வச்சு தான் எல்லாமே, பூரா ஜாதகம். அப்போ ஜாதகத்தை வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் எல்லாம் எப்பவும் பலன் பார்க்குற மாதிரி அந்த ஆதிபத்தியத்து சிறப்பு, சுபர், யோகர், பாபர், பகைவர் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவருடைய சார வந்தால் அந்த சார பலத்தையும் வச்சுக்கிட்டு எப்பவும் பார்க்குற மாதிரி பலன் பாருங்க. பலன் தானே வந்துடும். அஸ்தமனமான கிரகத்தினுடைய பலனை யார் எடுத்துக்கொள்வார்னா சூரியன் எடுத்துக்கொள்வார். எந்த கிரகத்தை அஸ்தமனம் செய்திருந்தாலும் செவ்வாய் முதல் சனி வரையிலான இந்த 5 கிரகங்களையும் சூரியன் அஸ்தமனம் செய்யும் பொழுது இவங்களுடைய பலத்தை சூரியன் ஈர்த்து கொள்வார். ஆகையினால சூரியன் தான் அப்போ வேலை செய்வார். அஸ்தமனமாக இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பலனை சூரியன் தான் கொடுப்பார். அப்போ சூரியனை நிர்ணயம் பண்ணணும். நீங்கள் அந்த லக்னத்துக்கு சூரியன் யார், என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு, அவர் எப்படி இருக்கார், அந்த லக்னத்துக்கு அவருடைய உறவு எப்படி, சுபர், யோகரா, பாபர், பகைவரா, இதையெல்லாம் பார்த்து தீர்மானம் பண்ணுங்க. அழகாக வந்துடுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அதனுடைய பலனை சூரியன் எடுத்து செய்வார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அது நடைமுறையில் உண்மை. ஆகையினால பலன் மாறுமா அப்படின்னா, பலன் வேறுபடுமா அப்படின்னா, பலன் யாருக்கிட்ட போகுது? அஸ்தமனமான கிரகத்தினுடைய பலன் சூரியன்கிட்ட போயிடுது. அப்போ சூரியனை வச்சு தான் நிர்ணயம் பண்ணணும். இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. ஆகையினால உங்கள் கேள்விக்கு பாதச்சாரத்திலேயே இடம் இருக்குது ஐயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியனுடைய பாதச்சாரத்தை கணக்கிட்டுக்கோங்க. என்ன பாதச்சாரத்தில் இருக்காருன்னு பாருங்கள். அடுத்து அஸ்தமனமான கிரகம் எந்த பாதசாரத்தில் அஸ்தமனம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க, எந்த சாரத்தில் உதயமாகுதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அதுலேயே தெரிஞ்சிடுமே சூரியனுக்கு முன்னால் இருக்கா பின்னால் இருக்கா, டக்குன்னு தெரிஞ்சிடும். பாதசாரத்தை பார்த்தீங்கன்னாவே விளக்கம் வந்துடும். அதனால் இது ஒரு பெரிய சூட்சமெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் ஈஸியாக பாதசாரத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்றும் பெரிய கஷ்டமான சமாச்சாரம் அல்ல.